Constitutional provisions for child rights in India. கான்ஸ்டிடியூஷன்றது அரசியலமைப்பு சட்டம். இது வந்து ஹையஸ்ட் லா ஆஃப் த கண்ட்ரி. இது ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஸோ ப்ரொவிஷன்ஸ்னால் இந்த கான்ஸ்டிடியூஷனில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன க்ளாஸஸ் கொடுத்துருக்காங்க சைல்ட் ரைட்ஸ் பற்றி அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆர்டிக்கல்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸை தான் வந்து ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 14 அப்படின்னா அந்த செக்ஷன் 14 அர்த்தம். ஆர்டிக்கல் 19 அப்படின்னா செக்ஷன் 19 அர்த்தம். இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்க்கலாம். ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லா குழந்தைங்களுமே வந்து சமம் சட்டத்துக்கு முன்னாடி அப்படின்றது தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கல் 19 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பேசுகிறதுக்கான உரிமையும் சுதந்திரமும் இருக்குது. அண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அவங்கள ஏதாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நினச்சாங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், யாரும் அவங்கள வந்து அடக்க முடியாது அப்படின்றது தான் ரைட் டு ஃப்ரீடம்ன்றது. ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன். இந்தியாவில் இருக்கிற 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இதை வந்து உறுதிப்படுத்துது இந்த ஆர்டிக்கல். அடுத்தது ஆர்டிக்கல் 23 ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ இது வந்து குழந்தைகளை கடத்துறது, பல்வேறு பர்பஸ்க்காக குழந்தைங்களை கடத்துறது, அல்லது ஃபோர்ஸ்டு லேபர், அவங்கள கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்புறது, அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வேறு வகையான அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஆர்டிக்கல் 24 வந்து ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹசார்டஸ் ஒர்க். ஹசார்டஸ் ஒர்க்ன்றது இப்போது தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது, இல்லை வெடி தயாரிக்கிற இடம் இருக்குது, இல்லை மைனிங் சுரங்கங்களில் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத இடங்களில், இல்லை அவங்க ஹெல்த்துக்கு பாதகம் விளைவிக்கிற இடங்களில், டேஞ்சரஸான இடங்களில் 14 வயசுகளுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஆர்டிக்கல் 29 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன். இது மைனாரிட்டி குழந்தைகள், லைக் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கலாம், மைனாரிட்டி குரூப்ஸாக இருக்கலாம், அந்த குழந்தைகளுக்கான கலாச்சாரம், அவங்களுடைய படிப்பு, எஜுகேஷன், இது ரெண்டுத்தையும் உறுதிப்படுத்துது. ஆர்டிக்கல் 15 ஆஃப் 3 அது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, அலோஸ் ஸ்டேட் டு மேக் ஸ்பெஷல் லாஸ் ஃபார் சில்ட்ரன். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய ஸ்டேட்டில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட லா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுக்குது இந்த ஆர்டிக்கல். அடுத்து ஆர்டிக்கல் 39E and F, இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்தியாவை வந்து பெட்டர் ஆக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற டைரெக்ஷன்ஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் அண்ட் என்ஷூர் அ ஹெல்த்தி டெவலப்மெண்ட் அண்ட் சைல்ட்ஹுட். ஸோ குழந்தைங்களோட உடல் நலன் ப்ளஸ் அவங்க வந்து சைல்ட்ஹுட்டில் அவங்க வளரும்போது அங்கே ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வாயர்மெண்ட்டை கொடுக்கணும், ஹெல்த்தியான டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துறது இந்த ஆர்டிக்கல். அடுத்து நான் பார்க்க போகிறது கீ நேஷ்னல் லாஸ் ஃபார் சைல்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரைட்ஸ். ஸோ தேசிய அளவில் என்னென்ன சட்டங்கள் இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவும் அவங்களுடைய ரைட்ஸ்க்காகவும் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890. இது என்னென்னா கார்டியன்ஷிப் ஆஃப் மைனர்ஸ். ஸோ ஒரு மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் சட்டம் சொல்லுது. பேரண்ட்ஸாக இருந்தால் ஓகே, பேரண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு கார்டியன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1954. இது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற குழந்தைகளுக்கான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அங்கே அவங்களுக்கு வந்து சேஃப்டியான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்களை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. இது வந்து லீகல் அடாப்ஷன் சைல்டு மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து என்ஷூர் பண்ணணும், எடுக்கிறவங்க அவங்க இந்த குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை இருக்கா இல்லையா, இந்த குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்குவாங்களா, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக
இந்த லீகல் அடாப்ஷன் லா வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். இது என்னென்னா, ப்ரொபேஷன்றது என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா, சட்டத்தை மீறினாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பலாம். ஆனால் அது குழந்தைங்களாக இருக்கிற பட்சத்தில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ அவங்கள சமுதாயத்திலே இருக்க விட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்பாமல் அவங்கள மானிட்டர் பண்ணலாம். இல்லை அவங்க திருப்பி அந்த அஃபென்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான முடிவு எடுக்கலாம். ஸோ எடுத்தோடனே ஒரு அண்டர் 18 வந்து ஒரு தவறு பண்ணாங்கன்னா அவங்கள டைரெக்டாக ஜெயிலுக்கு அனுப்பாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றத தான் இந்த ஆக்ட் சொல்லுது. அடுத்து பாம்பே ப்ரிவென்ஷன் ஆஃப் பெக்கிங் ஆக்ட் 1959. குழந்தைங்க வந்து பிச்சை எடுக்கிறது தடுக்குது. இது ஆர்ஃபனேஜஸ் ஆக்ட் 1960. ஆர்ஃபனேஜஸ் அண்ட் சேரிட்டபிள் ஹோம்ஸ். ஸோ இந்த ஆதரவற்ற இந்த குழந்தைகள் ஹோம்ஸில் இருக்காங்க அப்படின்னா அங்கே அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், ஸோ யாரெல்லாம் ஆர்ஃபனேஜ் ஆரம்பிக்கலாம், யாரெல்லாம் ஹோம் நடத்தலாம், அதற்கான சட்டத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976. இது ப்ரோஹிபிட்ஸ் பாண்டட் சைல்டு லேபர். ஸோ சைல்டு லேபர்ன்றது குழந்தை தொழிலாளர்கள் அவங்க குழந்தைய வந்து வேலைக்கு அனுப்பி பண்ணுறது. பாண்டட் லேபர்ன்றது ஒரு இடத்துக்கு அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுக்கவும் அங்கே தான் வேலை செய்யணும். இல்லை ஒரு லாங் டியூரேஷன் 10 வருஷம் 15 வருஷம் வந்து அவங்கள வந்து அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இதை வந்து இந்த ஆக்ட் வந்து தடுக்குது. அடுத்தது இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். டிராஃபிக்கிங்கிறது கடத்தல். ஸோ குழந்தைங்கள கடத்துறது வந்து சட்டவிரோதமாக்கப்படுது. இங்கே அவங்கள கடத்தி வேறு வேறு இல்லீகல் பர்பஸ்க்காக அவங்கள யூஸ் பண்ணுறது. ஸோ அதை குழந்தைகள் கடத்துறது இது அந்த ஆக்ட் வந்து தடுக்குது. அடுத்து சைல்டு லேபர் ஆக்ட் வந்து ப்ராஹிபிட்ஸ் அண்ட் ரெகுலேட்ஸ் சைல்டு லேபர். ஒன்று ப்ராஹிபிட் பண்ணுது, குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு சர்டன் வயதுக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் அதற்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்றத இதை வந்து ரெகுலேட் பண்ணுது. அடுத்தது வந்து NDPS ஆக்ட். ஸோ இது என்னென்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா குழந்தைங்களை வந்து இந்த ட்ரக்ஸ் கடத்தல் பண்ணுறதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த ஆக்ட் சொல்லுது. ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம், குழந்தைகள் அவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தண்டனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் அவங்கள வந்து சொசைட்டிலே வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி முன்னாடி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கில் குழந்தைங்கள ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை கிடைக்காது அப்படின்றதுக்காக அவங்கள அதிக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்காக இந்த NDPS ஆக்ட் கொண்டு வராங்க. அடுத்து ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக்ஸ் ஆக்ட் 1994. இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெண்டர் கண்டுபிடிச்சு அது பெண் குழந்தையாக இருந்தால் சிசு கொலை பண்ணுறதை தடுக்குது. அடுத்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016. இப்போ குழந்தைகள் ஏதோ ஒரு உடல் குறைபாடோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அடுத்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. இது திரும்பவும் 18 வயசு கீழே இருக்கிறவங்க தவறு பண்ணாங்கன்னா, ஜுவனைல்ன்றது 18 வயசு கீழே இருக்கவங்க தான் ஜுவனைல்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ஏதாவது சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள பொறுப்பெடுத்துக்கிட்டு ரீஹேபிலேட் பண்ணுறது, அவங்கள திருத்தி சொசைட்டியில் மற்றவங்க மாதிரி நல்ல வழியில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அடுத்தது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்து என்னென்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஏஜஸ் 6 to 14 years. 6 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத இந்த ஆக்ட் சொல்லுது. அடுத்து போக்சோ ஆக்ட் 2012. ஸோ இது என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். ஸோ குழந்தைங்களை வந்து செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள், 21 வயசு கீழே இருக்கிற பசங்க, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது இந்த சட்டம் தடுக்குது. அடுத்தது CPCR ஆக்ட் 2005. ஸோ இந்த ஆக்ட் என்னென்னா கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட். ஸோ இதை என்ன சொல்லுதுன்னா நேஷ்னல் லெவலில், தேசிய லெவலில் ஒரு கமிஷன், ஸ்டேட் லெவலில் கமிஷன்ஸ்,
செட்டப் பண்ணி அவங்க இப்போ இந்த குழந்தைகளுக்காக ஏற்படுத்தின சட்டங்கள் எல்லாம் ஒழுங்காக செயல்படுத்தப்படுதா இல்லையா அப்படின்றத மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த நேஷ்னல் கமிஷனும் ஸ்டேட் கமிஷனும் செட் பண்ணி இந்த மானிட்டரிங் ஆக்டிவிட்டியை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.